ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனுஷங்களையும் பார்த்தீங்கன்னா கலராக இருப்பாங்க, கருப்பாக இருப்பாங்க, புது நிறமாக இருப்பாங்க, அதேமாதிரி ஹைட்டாக இருப்பாங்க, ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க, நார்மல் ஹைட்டாக இருப்பாங்க. இப்படி எத்தனோ விதங்களாக இருப்பாங்க. அதேமாதிரி இப்போ நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா, பூவை பற்றி தான். சரிங்களா? பூவை பற்றின நீ அந்த பூவா அப்படின்னு நினைக்கிங்களா? இல்லைங்க, இது ஒரு பூ, ஒரிஜினல் பூ தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சரிங்களா? இந்த பூவை பார்த்துக்கோங்க எல்லாருமே. ஆனால் இந்த பூவை பற்றி நான் சொல்ல வரல. சரிங்களா? இங்கே பாருங்கள், இன்னொரு பூ இருக்குது. இது ஒரு மாடலாக இருக்குது. சரிங்களா? இதே இதில் வேறு ஒரு இது இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், ரோஸ் பூ. சரிங்களா? ரோஸ் இது. சரிங்களா? இது எல்லாமே இருக்குது. இன்னொரு பூவும் காமிக்கிறேன் பாருங்கள். அதேமாரி நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்த பூ வந்து டிஃப்ரென்ஸாக தெரிஞ்சு. அதாவது நம்ம சாதாரணமாக ரோஸ் கன்று வைப்போம், அதுலேருந்து ரோஸ் பூ வரும், வேறு கலர் பூக்கள்லாம் வரும். சரிங்களா? அதேமாரி இந்த பூவான்னு கேட்டிங்கன்னா இது இல்லைங்க. இந்த பூ அப்படின்னு கேட்டால் இந்த பூ நான் சொல்ல வரலைங்க. ஓகேவா? பூவை நான் வெட்டவும் மாட்டேங்குது. ஹைட்டு இல்லைங்க, அதான் நான் சொல்ல முடியும். ஹைட்டு வேணுங்க. இங்கே பாருங்கள், இந்த பூவை பார்த்தீங்கன்னா இது இல்லை. சரிங்களா? இந்த பூவை அங்கே பாருங்கள். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த வள்ளியிலேருந்து எவ்வளோ அழகாக, அதாவது வள்ளி நம்ம கொடியில் பறத்தி விட்ருக்காங்க. பட் இல்லாட்டெல்லாம் அந்த மரங்கள் இருந்தாலும் அது வாட்டில் வந்துடுதுங்க. இப்படி வந்து பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த வந்து எவ்வளோ ஹைட்டில் இது வரைக்கும் பூ இல்லை இதில். பாருங்கள், இது எவ்வளோ அழகாக வந்து எவ்வளோ நெடுவும் வந்து பாருங்கள், எவ்வளோ நீள கொடியாக வந்து பார்த்திங்கன்னா பூவை பாருங்கள். இது தாங்க அந்த பூ. சரிங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வியாபாரத்துக்கு வந்த இடத்துல எடுக்கிறதாங்க இந்த இது பாருங்கள். இந்த வள்ளியில் வந்து இவ்வளோ அழகான ஒரு பூ இருக்குங்க. நானே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக ஒரு வள்ளி வச்சு இங்கே பாருங்கள், அதுலேருந்து அப்படி போய்கிட்டே இருக்குது ஃபுல்லாக. கிட்டத்தட்ட எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடி நீளத்துக்கு இந்த கொடியை படத்தி விட்ருக்காங்க. அதை பற்றி தெரியுதுங்களா? பூ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? இந்த பூ அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு வள்ளி இருக்குது, இன்னொரு கொடி வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் பாருங்கள், அது ஒரு கலராக இருக்குது, அது ஒரு ஸ்டைலாக இருக்குது பாருங்கள். ஏன்னா நான் வந்த இடத்துல பார்க்க எனக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கிறதுனால அந்த வீடியோ எடுத்து விட்றேன் பாருங்கள். இதை பாருங்கள், இந்த பூ பாருங்கள். இந்த பூ தாங்க சொன்னேன். சரிங்களா? இந்த வள்ளி மாதிரி எவ்வளோ பெருசாக போடுறது பாருங்கள். அப்போலாம் பார்த்தா வேறு பூங்க, வேறு மாதிரி கலர் பூ. இது ஒரு கலர் பூ பாருங்கள். எப்படி இருக்கும் பாருங்கள், நல்லா படர்ந்த வள்ளி மாதிரி எப்படி இருக்கும் பாருங்கள். இதில் எப்படியும் ஒரு 10-20 அடி தூரத்து மேலே பூவை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க பூ, எவ்வளோ அழகாக இருக்குங்க. சரிங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் பூ பிஞ்சாக இருக்குது. இந்த பூ பிஞ்சில் தான் அந்த பூ வந்து எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இதை நான் ஏன் காமிக்கிறேன்னா, இது வந்து நான் இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு பூ. அதேமாதிரி வள்ளி பெருசாக படர்ந்துருப்பாருங்க, அதனால தான். சரிங்களா? பாருங்கள், பார்த்திங்களாங்க. ஆமாங்க, வியாபாரத்துக்கு வந்த இடத்துல எடுத்துருக்கேன் பூ. சரிங்களா? பாருங்கள். பாருங்கள், அது நேராக படந்துகிட்டே வருதுங்க. ஓகேவா? நேராக படந்துகிட்டே வந்துருக்கு. இந்த வருங்க, இந்த பூ தாங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக படந்துருக்கு பாருங்கள். இதுதான். ஓகேவா? இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஒரு பூ. அது மை ஃபேவரட் கலர் ரெட்டு. என்ன அழகாக இருக்கும் ரெட்டு கலர் பூ, சூப்பராக. சரிங்களா? இங்கே பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். நல்லா இருக்காங்க. மை ஃபேவரட் கலர் ரெட்டு. ஓகேங்களா? இதுதாங்க. என்னங்க, வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருக்கா நான் நம்புகிறேன். இப்போ என்னையா சொல்ல வர, வீடியோ பார்த்தாச்சியா அப்படின்னு நினைக்கிங்களா? ஏன் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எத்தனையோ கலர்கள் இருந்தாலும் நமக்குன்னு கடவுள் ஒரு கலர் கொடுத்துருக்குறாரு. சரிங்களா? அதாங்க நம்ம உண்மை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எல்லா கலருமே கொடுக்க முடியாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பூக்கள் பார்த்திங்கன்னா எல்லா பூவும் எல்லாருக்கும் பிடிக்காது. சரிங்களா? ஏதோ ஒரு பூ தான் பிடிக்கும். ஏன் இந்த பார்த்திங்கன்னா அந்த பூ எடுத்துக்கிட்டு இருந்தேன் பார்த்திங்களா, அந்த பூ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரென்ஸாக தெரிஞ்சு. இப்போ இது ஏன் நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ பேர் வீடியோ போட்டுக்கிருந்தாலும் பட் நம்மளை பிடிக்கிறவங்க கண்டிப்பாக என்னோடய திறமை நான் வெளிப்படுத்துகிறேன். சரிங்களா? ஏதோ டான்ஸோ காமெடியோ ஏதோ வீடியோ எடுத்து விட்றேன். சரிங்களா? இது எல்லாேருக்கும் பிடிக்காது, பட் பிடிக்கிறவங்களும் பிடிக்கும். அதைத்தான் நான் சொல்ல வந்தேங்க, வேறு எதுவுமே கிடையாது. சரிங்களா? சரிங்க, பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நான் வீடியோ எல்லாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி எல்லோரும் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்ங்க. இது யார் பாத்திரமோ ஏன் பாத்திரம் இல்லைங்க, பக்கத்தில் ரூமுக்குள்ளே 5 ரூபா 10 ரூபா இந்த பாத்திரம்லாம் விற்கிறாங்க. சரிங்களா? அந்த பாத்திரத்து பக்கத்தில் நின்று தான் பேசிக்கிருக்கேன். சரிங்களா? ஓகேங்க, பாய்ங்க. நானும் வியாபாரத்துக்கு கிளம்புறேன். ஓகே, பாய்.